அத்தியாயம் 122 ஒரு துயரமான நாள். ஹண்டராக மாறிய டாம் முதலில் ஒரு காட்டேரிக்கும் மனிதனுக்கும் இடையில் பிறந்த ஒரு அரை இனத்தைச் சேர்ந்தவர். அவரது கலவையான பாரம்பரியம் இருந்தபோதிலும் அவர் ஒரு காட்டேரி நிலவரையில் வாழ்வது இயல்பானது. இருப்பினும் அவரது சக காட்டேரிகளிடமிருந்து அவர் பெற்ற சிகிச்சை மிகவும் அன்பானதல்ல, அதை மோசமானது என்று அழைப்பது மிகைப்படுத்தலாகது. சிறைச்சாலையில் அவர் ஒரு பூச்சியை விட மோசமாக நடத்தப்பட்டார். சிறைபிடிக்கப்பட்டு சிறைச்சாலைக்கு கொண்டு வரப்பட்ட மனிதர்கள் கூட தம்பியை விட சிறந்த முறையில் நடத்தப்பட்டனர். இரத்தத்தின் ஆதாரமாக மனிதர்கள் காட்டேரிகளுக்கு மதிப்புமிக்கவர்கள், ஆனால் டாம் அவர்களுக்கு முற்றிலும் பயனற்றவர். இவ்வளவு கடுமையான சூழ்நிலைக்கும் பிறகும் டாம் எதுவும் செய்யவில்லை. அவர் தனது குரலை உயர்த்தவோ அல்லது சிறையிலிருந்து தப்பிக்க முயற்சிக்கவோ இல்லை. அவர் வெறுமனே தனது விதியை ஏற்றுக்கொண்டார், அங்கு சேராத ஒரு தோல்வியுற்ற இருப்பு என்று நம்பினார். அவர் அவர்களிடமிருந்து மிகவும் வித்தியாசமாக இருந்தார். அவரது தோற்றம் கூட காட்டேரியை விட மனிதனாக இருந்தது. இதனால் அவர் தன்னை படைப்பின் தோல்வியுற்ற துணை விளைபொருளாக நினைக்கத் தொடங்கினார். இந்த அர்த்தமற்ற இருப்பு என்றென்றும் நீடிக்கும் என்று நினைத்து தனது நேரத்தை வீணடித்து சிறையிலேயே தனது நாட்களைக் கழித்தார். ஆனால் ஒரு நாள் ஒரு நிகழ்வு அவரது சலிப்பான வாழ்க்கையைச் சிதைத்தது. புனித மாவீரர்கள் நிலவரையை ஆக்கிரமித்தனர். அவர்கள் தம்பீர் வசித்த நிலவரையை மட்டும் ஆக்கிரமிக்கவில்லை, சுற்றியுள்ள அனைத்து காட்டேரி நிலவரைகளையும் தாக்கினர். ஆனாலும் குழப்பங்களுக்கு மத்தியில் தம்பீர் உயிர் பிழைத்தார். கடத்தப்பட்டு நிலவரைக்குள் இருந்த மனிதர்களுடன் அவர் ஒன்றிணைந்தார். அவரது மனித தோற்றம் மற்றும் குழப்பமான சூழ்நிலை காரணமாக அவர் ஒரு அரை காட்டேரி என்பதை உணர யாருக்கும் நேரம் இல்லை. இதனால் தம்பீர் சிறையிலிருந்து தப்பிக்க முடிந்தது. அவருக்கு சுதந்திரம் கிடைத்திருந்தாலும் அவர் ஒரு பெரும் வெறுமையை உணர்ந்தார். அவரை துன்புறுத்துபவர்களோ அல்லது புறக்கணிப்பவர்களோ இல்லை, ஆனால் ஏதோ ஒன்று காணவில்லை. தம்பீர் தனது அடையாள உணர்வை இழந்துவிட்டார். பாகுபாடு இருந்தபோதிலும் சிறைக்குள்தான் ஒரு சொந்தம் என்ற உணர்வை அவர் உணர்ந்திருந்தார். ஆனால் சிறை அழிக்கப்பட்டவுடன் அந்த சொந்தம் என்ற உணர்வு மறைந்துவிட்டது. அவன் இப்போது எங்கே போக வேண்டும்? தனது பதட்டத்தை மறக்க தாம்பீர் இலக்கின்றி நடப்பதில் நேரத்தைக் கழித்தார். பசி எடுத்தபோது காட்டு விலங்குகள் அல்லது மலைகளில் உள்ள அரக்கர்களின் இரத்தத்தை அவர் சாப்பிட்டார். எப்போதாவது நகரத்தில் மனிதர்களுடன் கலந்தார். இந்த நோக்கமற்ற அலைந்து திரிதல்களில் ஒன்றில்தான் அவர் திடீரென்று எங்கிருந்தோ ஒரு குரல் கேட்டார். எனக்காகச் செயல்படுங்கள். அந்த மர்மமான குரல் இருளில் மணி அடிப்பது போல அவனுக்குள் எதிரொலித்தது, அவனது இருப்பையே அசைத்துப் பார்த்தது. அந்தக் குரலின் விருப்பத்துடன் தன்னை இணைத்துக் கொள்வது அவனது வாழ்க்கையை மாற்றக்கூடும் என்பதை அவன் உள்ளுணர்வாக அறிந்திருந்தான். இவ்வாறு தாம்பீர் மகானுக்கு சேவை செய்யத் தொடங்கினான். வாழ்த்துக்கள் மிஸ்டர் தாம்பீர், உங்கள் முதல் கோரிக்கையை சரியாக நிறைவேற்றியது உண்மையிலேயே பிரமிக்க வைக்கிறது. ஹண்டர் சங்கத்தின் வரவேற்பாளர் கேத்தரின் தாம்பீரை ஒரு பிரகாசமான புன்னகையுடன் வரவேற்றார். சில நிமிடங்களுக்கு முன்பு ஒரு ஜாம்பியை உயிருடன் பிடிக்கும் கோரிக்கையை தம்பீர் வெற்றிகரமாக நிறைவேற்றினார். ஒரு புதிய ஹண்டருக்கு உயிருள்ள ஒரு ஜாம்பியை மீண்டும் கொண்டு வந்து வாடிக்கையாளரிடம் ஒப்படைப்பது ஒரு சவாலான பணியாக இருந்தது. ஆனாலும் ஒரு ஹண்டராக பதிவு செய்த உடனேயே தம்பீர் அதைச் சரியாகச் செய்து முடித்தார். கேத்தரின் அவரது நடிப்பைக் கண்டு வியப்படையாமல் இருக்க முடியவில்லை. தம்பீர் ஹண்டர் சங்கத்தின் அடுத்த ஏசாக மாறக்கூடும் என்று கூட அவள் நினைத்தாள். தாம்பீருக்கு அது ஒரு கடினமான காரியம் இல்லை என்பது உண்மைதான். அவர் அதே நிலவரையிலிருந்து ஒரு ஜாம்பியை மட்டுமே கொண்டு வந்திருந்தார். இது ஒன்றுமில்லை. மகா பெரியவருக்கு எந்த வேண்டுகோளையும் ஏற்க நான் தயாராக இருக்கிறேன் என்று தாம்பீர் உறுதியாக பதிலளித்தார். பெரியவருக்கு நன்றி. தாம்பீர் வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தைக் கண்டுபிடித்தார். தனக்குத் தேவையானவருக்காக முன்னேறிச் செல்வது போதுமானது. தாம்பியின் பக்தியை தேவாலயத்தால் வணங்கப்படும் தெய்வத்தின் பக்தியுள்ள பக்தரின் பக்தியாகக் கருதி கேத்தரின் தலையசைத்தாள். சொல்லப்போனா நீங்க ஜாம்பியை பிடிச்சதுல ரொம்ப நல்லா வேலை செஞ்சிருக்கீங்க போல. கிளையன் ரொம்ப திருப்தியாயிருந்தாரு. இது நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. பொதுவாக புதிய ஹண்டர்கள் ஜோம்பிஸை வேட்டையாடுவதில் கூட சிரமப்படுவார்கள். ஆனால் தம்பீர் ஒரு ஜோம்பிஸை உயிருடன் பிடிக்க முடிந்தது. கேத்தரின் அவருக்கு 3 தங்க நாணயங்களை கொடுத்தார். முதல் வெகுமதி ஒரு தங்க நாணயம், ஆனால் வாடிக்கையாளர் மேலும் 2ஐச் சேர்த்தார். தாம்பீரிடம் இப்போது 3 தங்க நாணயங்கள் இருந்தன. பெரிய மதிப்புடைய நாணயம் என்பதால்
ஒரு தங்க நாணயம் செம்பு மற்றும் வெள்ளி நாணயங்களின் சிறிய மதிப்புள்ள நாணயங்களுக்குப் பதிலாக பொருத்தமாக மாற்றப்பட்டது. பின்னர் கேத்தரின் தனது குரலை தாழ்த்தினார். இது ஒரு ரகசியம், ஆனால் கிளை மேலாளர் உங்களை கவனித்துள்ளார். நீங்கள் இன்னும் சில கோரிக்கைகளை பூர்த்தி செய்தால் விரைவில் உங்களுக்கு வெண்கல பேஜ் கிடைக்கக்கூடும். வெண்கல பதக்கம். தற்போது தம்பீர் இரும்பு பதக்கத்தை வைத்திருந்தார். இது அவரை இரும்பு தரவரிசையில் உள்ள ஹண்டர் என்று குறிக்கிறது. அடுத்த தரவரிசை வெண்கல பதக்கம். புதிதாக ஒரு ஹண்டராக மாறிய ஒருவருக்கு வெண்கல பதக்கத்திற்கு விரைவாக முன்னேறும் வாய்ப்பு ஒரு விதிவிலக்கான நன்மையாக இருந்தது. அது நல்லாத்தான் இருக்கு. தாம்பீர் அத்தகைய சலுகைகளை வரவேற்றார். குறிப்பாக ஏடிசாவிடமிருந்து அவருக்கு உத்தரவுகள் இருந்ததால் அவர் முடிந்தவரை பல சாதனைகளைச் சேகரித்து தனது பதவியை உயர்த்த வேண்டியிருந்தது. அப்போதுதான் அவர் மகானுக்கு இன்னும் குறிப்பிடத்தக்க பணிகளை மேற்கொள்ள முடியும். இதைக் கருத்தில் கொண்டு தாம்பீர் உறுதியாக இருந்தார். அப்போ நான் இன்னொரு கோரிக்கையைத் தேர்ந்தெடுப்பேன். தாம்பீர் அறிவிப்புப் பலகையிலிருந்து பொருத்தமான கோரிக்கையைத் தேர்ந்தெடுத்தார். ஓ, அதை நீ தனியாக எடுக்க முடியாது. மற்ற ஹண்டர்களுடன் உன்னை இணைக்க நான் விரும்புகிறாயா? தாம்பீர் தேர்ந்தெடுத்த கோரிக்கை பூத சிறைச்சாலையை அடிமைப்படுத்துவதாகும். அதை அவரால் தனியாக கையாள முடியும் என்றாலும் கேத்தரின் அதற்கு எதிராக அறிவுறுத்தினார். அங்குள்ள பூதங்கள் வில்லை பயன்படுத்துவதாக அறியப்படுகிறது. இது அதை ஆபத்தானதாக்குகிறது. நீங்கள் திறமையானவர் என்பது எனக்குத் தெரியும், ஆனால் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. நாளை காலை நீங்கள் திரும்பி வந்தால் உங்களுக்கு ஏற்ற ஒரு அணியை நான் கண்டுபிடிப்பேன். தாம்பீர் தற்போதைய ஹண்டர் தரவரிசையைப் பொறுத்தவரை கேத்தரின்தான் இறுதி முடிவை எடுக்க வேண்டியிருந்தது. தயக்கத்துடன் தாம்பீர் விலகிச் செல்ல வேண்டியிருந்தது. வெண்கல பதவிக்கு அவர் பதவி உயர்வு பெறுவது உடனடியாக இருந்ததால் அவசரப்பட வேண்டிய அவசியமில்லை. அந்த எண்ணத்துடன் தாம்பீர் ஒரு லேசான அடி எடுத்து வைத்து நகரத்தை நோக்கி நடந்தான். நகரம் வெகு தொலைவில் இல்லை. இரவு தங்க எனக்கு ஒரு இடம் வேண்டும். நகரத்தை அடைந்ததும் தாம்பீர் தனது அடுத்த நகர்வை திட்டமிட்டார். இரவு தங்குவதற்கு ஒரு சத்திரத்தைக் கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது. இதுவரை அவர் பெரியவரின் நிலவரையில் தங்கியிருந்தார். ஆனால் இப்போது இரவைக் கழிக்க அவருக்கு ஒரு இடம் தேவைப்பட்டது. வெளியில் தூங்குவது ஒரு வழி என்றாலும் அது நிலையானதாக இல்லை. எனவே தாம்பீர் ஒரு சத்திரத்தைக் கண்டுபிடிக்கப் புறப்பட்டார். நகர வீதிகளில் அவன் நடந்து செல்லும்போது அவன் மூக்கில் இரத்தத்தின் ஒரு கவர்ச்சியான வாசனை வீசியது. இரத்த வாசனை. தலையைத் திருப்பிப் பார்த்தபோது புதிய இரத்தம் சொட்ட சொட்ட ஒரு பன்றியைக் கண்டான். அது இப்போதுதான் கொல்லப்பட்டது போல் தோன்றியது. இறைச்சி நல்லா இருக்கு. இறைச்சியின் வாசனையால் ஈர்க்கப்பட்ட தாம்பீர் மதுக்கடையை நோக்கி நடந்தான். வரவேற்கிறேன். தாம்பீர் உள்ளே நுழைந்ததும் மதுபான கடை உரிமையாளர் அவரை ஒரு கரகரப்பான குரலில் வரவேற்றார். அந்த உணவகம் பெரிதாக இல்லை, வாடிக்கையாளர்கள் அதிகமாகவும் இல்லை. ஆனால் தாம்பீர் அதை பொருட்படுத்தவில்லை. அவர் இறைச்சியின் வாடையை மட்டுமே மையமாகக் கொண்டிருந்தார். நான் அந்த இறைச்சியைச் சாப்பிட விரும்புகிறேன். தாம்பீர் வெளியே இருந்த இறைச்சியைக் காட்டினான். மதுக்கடை உரிமையாளர் சிரித்துக்கொண்டே பதிலளித்தார். உங்களுக்கு கூர்மையான பார்வை இருக்கிறது. அருமையான தேர்வு. நாங்கள் ஒரு உயர்தர விலங்கை வெட்டிக் கொண்டோம், அதனால் இறைச்சி விதிவிலக்காக மென்மையாக இருக்கிறது. உரிமையாளர் தாம்பீரையின் அளவை கூட்டினார். அவர் ஒரு சாதாரண மனிதரைப் போலத் தெரியவில்லை. ஒரு ஹண்டர். ஒரு அலைந்து திரிபவரா? அவர் மதுக்கடையின் விற்பனையை அதிகரிக்க முடிந்தால் அது ஒரு பொருட்டல்ல. உங்களுக்கு இன்னும் ஒரு சத்திரம் கிடைத்ததா? இரவு தங்குவதற்கு எங்களிடம் அறைகளும் உள்ளன. இப்படி இருக்கும். அந்த மதுக்கடை ஒரு சத்திரமாக இரட்டிப்பாகியது. தாம்பீர்க்கு தங்க இடம் தேவைப்பட்டதால் அவர் தலையசைத்தார். தயவு செய்து அதை ஏற்பாடு செய்யுங்கள். ஹாகா, சாப்பாடு 10 செம்பு. ஒரு இரவு தங்குவதற்கு 50 செம்பு. மீதமுள்ள தொகையை நான் அதிக இறைச்சியைச் சேர்க்கப் பயன்படுத்துவேன். தாம்பீர் மேஜையில் ஒரு வெள்ளி நாணயத்தை வைத்தார். அவரது உணவு மற்றும் தங்குமிடம் வரிசைப்படுத்தப்பட்ட பிறகு அடுத்த நாள் சிறைச்சாலையை கைப்பற்றுவதற்கான கோரிக்கையை வெற்றிகரமாக முடிக்க வேண்டியிருந்தது. விடியற்காலை விடியத் தொடங்கியதும் தாம்பீர் ஹண்டர்களின் சங்கத்திற்கு வந்தார். கேத்தரின் பூத சிறைச்சாலையை கைப்பற்றுவதற்காக ஒரு குழுவை உருவாக்குவதாக உறுதியளித்திருந்தார். இருப்பினும் அவரை வரவேற்றது கேத்தரின் அல்ல, மாறாக ஒரு கரடுமுரடான தோற்றமுடைய போர்வீரன் ட்ரூன். என்ன
இந்த புதுமுகத்துடன் நான் ஒரு நிலவரைக்குள் நுழைய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? நீங்கள் என்ன காமெடி பண்றீங்களா? த்ருன் ஏளனம் செய்தார். தாம்பீரை ஒரு கட்சி உறுப்பினராக ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை என்பது தெளிவாகத் தெரிந்தது. அருகிலிருந்த மற்ற வீரர்கள் த்ருனின் எதிர்வினைக்கு உடன்படும் வகையில் தலையசைத்தனர். மேலும் அவர் ஒரு இரும்பு ரேங்க் தான். இது அபத்தமானது. அப்புறம் என்னை யார் பாதுகாக்க வேண்டும்? பெண் மந்திரவாதி லில்ஸ் தாம்பீரை பார்த்து ஏளனமாகச் சிரித்தாள். நிலவரைகள் மிகவும் முக்கியமானவை. ஒரு தவறு முழு தரப்பினரின் உயிரையும் பறித்துவிடும். ஒரு புதிய ஹண்டரை, குறிப்பாக சரியான உபகரணங்கள் இல்லாத ஒருவரை அழைத்துச் செல்லும் யோசனையில் அவர்கள் மகிழ்ச்சியடையவில்லை. தாம்பீரிடம் ஒரு பொதுவான வாள் கூட இல்லை. அது அவர்களின் அதிருப்தியை மேலும் தூண்டியது. ஆயுதம் இல்லாமல் நான் வலிமையானவன். தனக்கு ஆயுதம் தேவையில்லை என்று தாம்பீர் நம்பிக்கையுடன் கூறினார். சிலர் அவரது கூற்றை வெறும் துணிச்சல் என்று நிராகரித்தனர். ஆனால் தாம்பீர் வெறுமனே ஒரு உண்மையை கூறிக்கொண்டிருந்தார். உண்மையில் இங்கு கூடியிருந்த ஹண்டராக அனைவரும் வெண்கலப் படையினர். தாம்பீர் விரும்பினால் வெறும் செய்கையால் அவர்கள் அனைவரையும் கொல்ல முடியும். தனது பலத்தைக் காட்டலாமா வேண்டாமா என்று தாம்பீர் யோசித்துக் கொண்டிருந்தபோது கேத்தரின் தலையிட்டார். தாம்பீரின் திறன்களை மற்றவர்களை சம்மதிக்க வைப்பதில் அவள் கணிசமான நேரத்தைச் செலவிட்டால் இறுதியில் கட்சியை உருவாக்கினாள். கேத்தரின் உறுதிமொழிகளை மீறி த்ரூன் தாம்பீர்க்கு ஒரு எச்சரிக்கையை விடுத்தார். அடப்பாவி, இன்று ஒரு மோசமான நாளாக இருக்கலாம். நீ சிறைச்சாலையில் ஒரு சுமையாக மாறினால் உன்னை நாங்கள் பின்னால் விட்டுவிடுவோம். புரிகிறதா? இவ்வாறு தாம்பீர் உட்பட 5 பேர் கொண்ட ஒரு குழு உருவாக்கப்பட்டது. அந்தக் குழுவில் போர்வீரன் த்ருன், மந்திரவாதி லில்ஸ், வில்லாளி கைரோ மற்றும் புதிய பாதிரியார் ஹில்டன் ஆகியோர் இருந்தனர். அந்தக் குழு உருவாக்கப்பட்டவுடன் அவர்கள் ஹண்டர்களின் சங்கத்திலிருந்து புறப்பட்டனர். அவர்கள் அடிபணிய வேண்டிய பூத நிலவரை ஒரு மலைத்தொடரின் அடிவாரத்திற்கு அருகில் அமைந்திருந்தது. அவர்கள் முன்னேறிச் செல்லும்போது ஹண்டர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். ஆனால் அவர்கள் தாம்பீரை முற்றிலுமாகப் புறக்கணித்தனர். டா, இந்த பார்ட்டியில இரும்பு ரேங்க்ல புதுமுகமா? உலகம் நரகத்துக்குப் போகப் போகுது. த்ரூன் நம்ப முடியாமல் தலையை ஆட்டினான். சரியாகச் சொன்னால், வானம் மற்றும் பூமியைப் போல இரும்புக்கும் வெண்கலத்திற்கும் இடையே மிகப்பெரிய வித்தியாசம் உள்ளது. லில்ஸ் ட்ரூனின் கூற்றை ஏற்றுக்கொண்டு அவர்களின் வெளிப்படையான பாரபட்சமான கருத்துக்களைத் தொடர்ந்தார். ஆனால் தாம்பீர் பதட்டமடையவில்லை. அவர் அதற்குப் பழகிவிட்டார். சிறிது நேரத்திற்குப் பிறகு அவர்கள் இறுதியாக பூத நிலவரையின் நுழைவாயிலை அடைந்தனர். சரி, தொடங்க வேண்டிய நேரம் இது. த்ரூன் ஒரு தந்திரமான புன்னகையுடன் சொன்னான். சரி, இது உங்க முதல் நிலவரை, சரியா? ஒரு மூத்த வீரரான உங்களுக்குக் கற்பிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்க ஏன் தலைமை தாங்கக்கூடாது? மற்ற வீரர்கள் ட்ரூனின் ஆலோசனையை ஏற்றுக்கொண்டனர். இதுபோன்ற அனுபவங்கள் எளிதில் கிடைப்பதில்லை. அது தெய்வத்தின் விருப்பமாகத்தான் இருக்க வேண்டும். புதிய பாதிரியார் ஹில்டன் பாசாங்குத்தனமாக சிரித்தார். அது அவர்களுக்குள் ஒரு சொல்லப்படாத ஒப்பந்தமாக இருந்தது. இருப்பினும் தாம்பீர் அதைப் பற்றி எந்த எண்ணமும் கொண்டிருக்கவில்லை. அவர் வெறுமனே தன்னம்பிக்கையுடன் நிலவரைக்குள் நுழைந்தார். மற்ற வீரர்கள் அவனது துணிச்சலைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். அவன் தைரியசாலியா அல்லது முட்டாள்தானா? வழிநடத்த வேண்டிய வில்லாளன் கைரோ குழப்பத்தில் தலையை சாய்த்தான். ஆனால் யாரும் தாம்பீரை தடுக்கவில்லை. அவன் ஒரு இறைச்சிக்கேடயமாகச் செயல்பட விரும்பினால் ஏன் அவனை தடுக்க வேண்டும்? கோரிக்கை விரைவில் தீர்க்கப்படும் என்று நினைத்து அவர்கள் தாம்பீரை பின்தொடர்ந்தனர். பூத நிலவரைக்குள் இருந்த சூழல் பயங்கரமாக இருந்தது. அவர்கள் தாழ்வாரத்தில் முன்னேறிச் செல்லும்போது எங்கிருந்தோ பூதத்தின் அலறல் சத்தம் அவர்களுக்குக் கேட்டது. ஏதோ ஒன்று சரியில்லை போல. மனசு வெறித்தனமா போயிடுச்சு போல. நிலவரைக்குள் இருந்த கொந்தளிப்பான மானாவை லில்ஸ் உணர்ந்தார். அது ஒரு சாதாரண பூத நிலவரையாக இருக்க வேண்டும். ஆனால் சூழல் விசித்திரமாக இருந்தது. நிச்சயமா இங்கே ஒரு பயங்கரமான ஒளி வீசுகிறது. ஹில்டன் அதை உறுதிப்படுத்தினார். தீய சக்தியை உணர்ந்தார். புதிய பாதிரியார் ஹில்டனும் கூச்சலிட்டார். அவர்கள் உணர்ந்த ஒளி சாதாரண பூதங்களின் ஒளி அல்ல. இருப்பினும் தாம்பீர் தளராமல் முன்னோக்கிச் சென்றான். வீரர்கள் தங்கள் குரல்களைத் தாழ்த்தி தாம்பீரை பார்த்தனர். ஹில்டன் முதலில் பேசினார். என்ன நடந்தாலும் பரவாயில்லை, அந்த ஆள் எங்கள் கேடயமாகச் செயல்படுவார். நாம் நிலவரையை ஆராய்ந்து கில்ட்டிடம் புகாரளிக்க வேண்டும்.
நமக்கு இன்னும் ஒரு வெகுமதி கிடைக்கும். தவறான நிலவரை தகவலை புகாரளிப்பது அவர்களுக்கு இன்னும் வெகுமதியைப் பெற்றுத் தரும். மேலும் அரக்கர்கள் தோன்றினால் அவர்கள் தாம்பீரை தூண்டில் பயன்படுத்தலாம். ஆமாம், அதைச் செய்வோம். த்ரூன் ஒப்புக்கொண்டார். மற்றவர்களும் அதை பின்பற்றினர். அவர்கள் நிலவரையை மீண்டும் ஆராயத் தொடங்கினர். சிறிது நேரம் நடந்த பிறகு முன்பக்கத்திலிருந்து ஒரு அம்பு காற்றில் சீறிப் பாய்ந்தது. ஜாக்கிரதை, இது ஒரு பதுங்கியிருந்து தாக்குதல். அம்புகள் மழையாகப் பொழிந்தபோது த்ருன் கத்தினான். லில்ஸ் ஒரு கேடய மந்திரத்தை உச்சரிக்க முயன்றார். ஆனால் ஒரு அம்பு அவள் கையைத் துளைத்தது. அடடா! அம்புகள் நிற்கும் வரை கீழே இரு. த்ரன் தனது நிலைப்பாட்டைத் தாழ்த்திக் கொண்டு கத்தினார். டெச் ஹில்டன், சீக்கிரம் என்னை குணப்படுத்து. லில்ஸ் ஹில்டனை நோக்கி கை நீட்டினான். ஆனால் தொடர்ச்சியான அம்புகளின் சரமாரியான தாக்குதல் அவர்களை கீழே தள்ளிவிட்டது. பூதங்களின் ஒருங்கிணைந்த தாக்குதல் எதிர்பாராதது. யாரோ அவர்களை இயக்குவது போல. எல்லோரும் பதட்டமாக இருந்தார்கள். அம்புகளைத் தவிர்ப்பதில் கவனம் செலுத்தினார்கள். எந்த அம்புகளும் தாம்பீரை நோக்கிப் பறக்கவில்லை என்பதை அவர்கள் கவனிக்கவில்லை. பூதங்களால் அவனைப் பார்க்க முடியவில்லை என்பது போல் இருந்தது. மேடையில் நடக்கும் ஒரு காட்சியைப் பார்ப்பது போல் குழப்பத்தின் மத்தியில் அமைதியாக நின்று கொண்டிருந்த தாம்பீர் பின்னர் அதைப் பார்த்தார். பூதக் கடவுள் பூதங்களை இயக்குகிறார். பைத்தியக்காரத்தனம் கலந்த குரலில் தாம்பீர் முணுமுணுத்தான். எதிர்பார்த்தபடி மகான் என்னை வரவேற்க வந்திருக்கிறார். கோப்லின் பிரபு ஒரு சாரணர் குழுவை வழிநடத்தி சுற்றியுள்ள நிலவரைகளை ஒழுங்கமைத்து வந்தார். நிலவரை அரக்கர்களின் செயல்பாடுகள் கருட இராச்சியம் வரை விரிவடைந்தன. இது அத்தகைய செயல்களை சாத்தியமாக்கியது. த்ருன் கணித்தபடி வீரர்களுக்கு அது ஒரு துரதிருஷ்டவசமான நாளாக மாறியது.